மக்களே, இன்றைக்கி பாருங்கள், எனக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க பிரியாணி செய்ய சொல்லிட்டாங்க. நான் பாருங்கள், பிரியாணிக்கு எண்ணெய் நெய் எல்லாம் போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், அப்படியே பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் வெங்காயம், மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய். இந்த பீஸெல்லாம் சிக்கன் பிரியாணிக்கு அப்படியே பாருங்கள் எப்படி இருக்கு. சிக்கன் லெக் பீஸ் இதுதான் இன்றைய எங்கள் வீட்டு ஸ்பெஷல். அப்படியே ஒரு 4 தக்காளி பார்த்துக்கோங்க. இது எவ்வளோ, ஒரு 4 சின்ன சின்ன தக்காளி தான், பெரிய தக்காளி கிடையாது. அதையும் அப்படியே இது கூட போட்டு வதக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் போடுறேன் இன்றைக்கி. அடுத்தது இதையும் நல்லா வதக்கணும். பச்சை வாடை போகிற அளவுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல், பச்சை ஸ்மெல் போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். பார்த்துக்கோங்க. பீஸ் சேர்த்துக்கலாம். இது பிரியாணிக்கு நான் பெரிய பெரிய பீஸாகவே போட்டிருக்கேன். ஏன்னா பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி விடணும். பீஸ் போட்ட பிறகு நல்லா கிண்டி விட்டினா தான் நல்லா வேகும். முக்கால் கிலோ அரிசி சேர்த்துருப்பேன். இது 1 கிலோ கறின்னு வச்சுக்கோங்களேன். 1 கிலோ கறிக்கு 3/4 கிலோ அரிசி போட்டால் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சீக்கிரமாக வதங்கிடும். சிக்கன் பீஸை பொறுத்த வரையிலும் சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள். அடுத்தது தயிர் போட்டாச்சு, மிளகாத்தூள் போட்டாச்சு, சிக்கன் மசாலா போட்டாச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பிரியாணி கறி வெந்தாச்சு. அடுத்தது அப்படியே நமக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. இந்த உப்பு இதோடையே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? எல்லாமே நம்ம சேர்க்குற விதத்தை வச்சு தான் நம்ம பிரியாணியோட டேஸ்ட்டே அமையும்னு பார்த்துக்கோங்களா. பாருங்கள், உப்பும் கரைஞ்சாச்சு. பாருங்கள். அடுத்தது அரிசி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள், நான் இன்றைக்கி 3/4 கிலோ அரிசி போட்டிருக்கேன். என்னோடய குக்கர் இது குக்கர் கிடையாது, ப்ரெஷர் ஃபேன். இந்த ப்ரெஷர் ஃபேனில் பிரியாணி எப்போயுமே செஞ்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்ல சாப்பாடு அழகாக பொலன்னு டேஸ்ட்டாக உதிரியாக அழகான பிரியாணியாக வரும். பார்த்துக்குங்க. பார்த்தீங்களா? உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். உப்பு சூப்பர். நம்ம அரிசி போட்டு கொதி வரும் வரையும் நம்ம கரண்டி எப்படி வேணாலும் போடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் தான், தண்ணி கொதித்ததுக்கு பிறகு தான் நம்ம கரண்டி அதிகமாக போடக்கூடாது. குக்கர் மூடி வைக்கும்போது தான் நான் எப்போவுமே இந்த புதினா இலைகள் சேர்ப்பேன். பார்த்தீங்களா? அது சேர்த்தாச்சுன்னா தான் இதனோட ஃப்ளேவர் எல்லாம் இதுக்கு மேலே அந்த சாப்பாட்டில் அப்படியே இறங்குன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் சும்மா அப்படி இருக்கும். பார்த்துக்கிங்க. எப்போவுமே அதிகமாக எண்ணெய் கூட போட்டு வதக்காதீங்க. எண்ணெய் கூட வதக்குனீங்கன்னா சும்மா கொஞ்சமாக போடுங்க. இந்த மாதிரி சாப்பாடு ரெடியான பிறகு இப்படி மேலே தூவி விட்டு மேலே நீங்கள் மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சாப்பாடு வாசமும் அப்படி இருக்கும். பார்த்துக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? பாருங்கள், கொதிக்கிற கண்டிஷன் வந்துருச்சா? இனிமேல் அப்படியே குக்கர் மூடியை போட்டுடலாம். குக்கர் மூடியை போட்டுவிட்டு அப்படியே அழுத்தி விட்டோம்னா பாருங்கள், ஆவி வந்த உடனே பாருங்கள் போட்டு வச்சிட்டேன். அடுத்தது ஆவி வந்தோடனே தான் நான் விசில் போடுவேன். எப்போவுமே சாப்பாடாக எது செஞ்சாலும் குக்கரில் செய்யும்போது பாருங்கள், இது மாதிரி மூடி போட்டு ஆவி வந்த பிறகு விசில் போடுங்க மக்களே. சரியா? இது உங்களுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸு மாதிரி தான் சொல்லியிருக்கேன். சரியா? அடுத்தது பாருங்கள், சிக்கன் பீஸ் ரெடியாக இருக்குது. இனிமேல் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிற வேலை தான். பொரிச்சு எடுத்தால் சாப்பாடு ரெடி. மக்களே பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிட்டு
இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். வாவ், பிரியாணி சூப்பராக வந்திருக்குதே. ஆஹா, பாருங்கள் மக்களே, எங்கள் வீட்டு இயற்கையாக செய்த முறையில் செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே பாருங்கள், லெக் பீஸு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து லெக் பீஸு சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள் சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மக்களே. பாருங்கள், இன்றைக்கி செய்த சிக்கன் பிரியாணி, சிக்கன் லெக் பீஸு, தயிர் பச்சடி எல்லாம் சூப்பராக இருக்குதா பாருங்கள். பார்த்து கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். எங்கள் வீட்டு பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். சரியா?